நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்த பஞ்சு மிட்டாயை வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த பஞ்சு மிட்டாயின்றது வந்து இந்த 90s கிட்டுக்கு வந்து ஒரு எமோஷனே சொல்லலாம். ஏன்னா நம்ம பஞ்சு மிட்டாயெல்லாம் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி ரோட்டில் வந்தாலே மொத்த கும்பலும் ஓடி போய் நின்று பார்த்துட்டு இருப்போம். அந்த அண்ணா வந்து சக்கரை மாதிரி ஒன்று ஊற்றிட்டு கிரைண்டர் மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் டக்குன்னு சைட்லேருந்து ஒரு கொம்பு எடுத்து டியூடி சுற்றி நல்லா பெருசாக எடுத்து கொடுப்பாரு. நம்ம அதை வாங்கும் போதே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மிஷின்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த தமிழ் ஆளுங்கலாம் வந்து இந்த பஞ்சு மிட்டாய் பிஸ்னஸே விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரோட்டில் ஃபுல்லாக பார்த்தா இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பேக்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. முன்னாடியும் பேக்கெட்டில் இருந்தது, பட் இப்போ ரொம்ப பார்க்குறது வந்து பேக்கெட்டில் மட்டும்தான். அவங்க இந்த மணி அடிச்சுக்கிட்டே வந்து கரெக்டாக இந்த சின்ன பசங்களாம் எங்கே க்ரௌட் அதிகமாக வாங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து நின்றுவாங்க. ஸோ இப்போ வந்து பஞ்சு மிட்டாய்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தா பஞ்சு மிட்டாய்ஸே வெறும் 2 கலர்லாம் பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த பிங்க் கலரில் பார்ப்போம். அப்படி ரேராக பார்த்தா யாராவது ரெட் கலரில் வச்சிருப்பாங்க. பட் இப்போலாம் பார்த்தா என்னென்னமோ கலரில் வருது. ரெட்டில் வருது, ஆரஞ்சில் வருது, பிங்க்ல வருது, லைட் கிரீனில் வருது, லைட் ப்ளூவில் வருது. என்னடா இத்தனை கலரில் வந்துட்டு இருக்கேன்னு இப்போ நிறைய பஞ்சு மிட்டாய் வந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து பஞ்சு மிட்டாய்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து சில பஞ்சு மிட்டாய் கடையிலேருந்து பஞ்சு மிட்டாயெல்லாம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி கிண்டியில் இருக்க கவர்மெண்ட் ஃபுட் அனாலிசிஸ் லெபார்டரியில் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணப்போ தான் தெரிய வருது அந்த பஞ்சு மிட்டாயில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால நமக்கு கேன்சரே வரும்னு கூட இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னடா இது பஞ்சு மிட்டாயில் கேன்சரா அப்படின்னு கேட்கும் போதே பயமா இருக்கு. ஏன்னா அந்த பஞ்சு மிட்டாய் வந்து இந்த கலர் சேர்க்கறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் பேர் வந்து ரோடமைன் பீன். இந்த கெமிக்கல்ஸ் பஞ்சு மிட்டாயில யூஸ் பண்றனால அதை சாப்பிடுற நமக்கு வந்து கேன்சர் வரும்ன்றனால நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் படி இனிமே தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாயை பேன் பண்ண போறாங்க. பஞ்சு மிட்டாய் வந்து இப்போ நம்ம ரீசெண்டா எங்கெல்லாம் பார்க்கலாம்னா இந்த மேரேஜ்ல பார்க்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் பார்த்தா வாசல்லே நம்ம பஞ்சு மிட்டாய் தான் சாப்பிட்டே போற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா கலர்ஸ் ஆட் பண்ணாம வெறும் ஒயிட்ல தான் போடுறாங்க. நம்ம கூட அந்த ஒயிட் சாப்பிடும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காது. இன்னும் நான் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு கேட்கும்போது இல்லைப்பா இப்போ நாங்கள் கலர்ஸ்லாம் யூஸ் பண்றதுல நிறைய பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலுமே அந்த கெமிக்கல் இருக்கனால பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ பேன் பண்ணனால இனிமே யாராவது பஞ்சு மிட்டாயை இந்த பப்ளிக் ஈவெண்ட்ஸில் இந்த மேரேஜ் செரமனிஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்னபிள் அஃபென்ஸும் எடுப்பாங்கன்னு சொல்லி அவர் சைட்லேருந்து ஸ்ட்ரிக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடமைன் பீன்ற சின்ன கெமிக்கல் நம்மள என்னடா பண்ண போகுதுன்னா அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒரு லாங் டியூரேஷனாக பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா இந்த கெமிக்கல் நம்ம உடம்புலேயே 60 நாளாக அப்படியே தங்கிடுமா. தங்கினதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன்லாம் போய் அப்படியே தங்கிடும். தங்கினதுனால நமக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வரும், லிவரில் ப்ராப்ளம் வரும், குடலில் போய் தங்குறனால நமக்கு வந்து அல்சரும் ஸ்டார்ட் ஆகும். அந்த அல்சர் வந்து சரி பண்ண முடியாமல் அது கேன்சராகவும் மாறிடும். அதனால தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக பேன் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சு மிட்டாயின்றதே ஒரு வேஸ்ட்டு தான். ஏன்னா அது வெறும் சுகர் தான். அதில் உள்ள எதுவுமே நியூட்ரிஷன் எதுவுமே இருக்காது. ஒன்லி சுகர். அது ஃபேட்டாக தான் போய் சேரும். அதுவும் இல்லாமல் இதில் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னா அதை கண்டிப்பாக பேன் பண்ண வேண்டியது தான். இது வந்து மேக்ஸிமம் மக்களுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் தெரியாமலே இருப்பாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், மேரேஜ் எல்லாம் பஞ்சு மிட்டாய் வச்சுட்டு இருப்பாங்க. இனிமேட்டு வந்து அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் அப்படி தான் பார்க்கணும். நம்ம பாப்கார்ன் வைக்கலாம். பாப்கார்ன்லாம் பெஸ்ட் ஸ்நாக்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மி, ஃபைபர் அதிகம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பீடா அதெல்லாம் வைக்கலாம். இந்த பஞ்சு மிட்டாயை தவிர்த்து மீது எல்லாமே. பஞ்சு மிட்டாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணால் இந்த சோம்பு அப்படி வைக்கலாம். அது கூட அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த நியூஸ்லாம் பார்த்துக்கும் போது தான் அடப்பாவீங்களா இதுவே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா மாதிரி. ஏன்னா இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது. நம்ம பார்த்து இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய இதுவாக இருந்திருக்கு. இதுவே வந்து இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருக்குது.